இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மேல எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம மேல அதிக அளவு பாசம் காட்டி வளர்க்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள் மட்டும் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல, இப்ப நான் சொல்லப்போற உயிரினங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நெனைப்பீங்க. ரொம்பவே மோசமான பெற்றோர்கள் வாய்ச்சிருக்கு இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே. அப்படி உலகின் மோசமான பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கூ பேர்ட். பறவை இனங்கள்லயே பார்த்தீங்கன்னா, இந்த குக்கூ பேர்ட் தான் ரொம்பவே மோசமான பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த பறவைகள் முட்டையிடும்போது மத்த பறவைகளோட கூட்டுக்கு போய் அந்த பறவைகளோட முட்டையெல்லாம் இது சாப்பிட்டுட்டு இதனுடைய முட்டைய அந்த கூட்டுல இட்டுட்டு போயிருமா. 11ல இருந்து 13 நாட்களுக்குள்ளேயே இதோடைய முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருமா. இந்த குக்கூ பேர்ட் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா வளர்றதுனாலேயே இதுங்க வளர வளர தண்ணி விட சின்னதா இருக்கிற மற்ற பறவையுடைய குஞ்சுகள பார்த்தீங்கன்னா, அதனுடைய கூட்ட இருந்து கீழ தள்ளி விட்டு கரைய முடிச்சிருமா. இதனால தான் இந்த பறவைகள் ரொம்பவே மோசமான பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபயர் பேர்ட். எறும்புகள்லயே இந்த ஃபயர் அண்ட் எறும்புகள் தான் கூட்டமா சேர்ந்து இந்த தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டே போகுங்க. இந்த ஃபயர் அண்ட் எறும்புகள்ல ஆண் எறும்புகள் எந்த வேலையுமே செய்யாதாங்க. பெண் எறும்புகள் தான் கூடு கட்டுறது, உணவு சேகரிக்கிறது, குட்டிகளை பாதுகாக்கிறதுன்னு எல்லா வேலைகளையுமே செய்யுமா. ஆண் எறும்புகள் சாப்பிடுறது, இனப்பெருக்கம் செய்யறதுன்னு கூட்டுக்குள்ளேயே சும்மாவே தான் இருக்குமா. இதுல பெண் வேலைக்கார எறும்புகள் பார்த்தீங்கன்னா, ஆண் எறும்புகளை எல்லாத்தையும் சாகடிச்சிருங்களாம். இதுல என்ன ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, குட்டி எறும்புகள் முட்டையிலிருந்து வெளியில வந்து லார்வா ஸ்டேஜ்ல இருக்கும்போதே அது ஆண் எறும்பு அப்படின்னு தெரிஞ்சா போதும், பெண் வேலைக்கார எறும்புகள் அந்த ஆண் எறும்பு குட்டியை கூட விடாம சாப்பிட்டுருங்களாம். சோ, பெண் வேலைக்கார எறும்புகள் கிட்ட இருந்து தப்பிக்கிற ஒரு சில ஆண் எறும்புகள் மட்டும் தான் வளர்ந்து ராணி எறும்பு கூட இனப்பெருக்கம் பண்ணுமா. இதனால லட்சக்கணக்கான பெண் எறும்புகள் இருக்கிற ஒரு ஃபயர் அண்ட் எறும்பு கூட்டுக்குள்ள 1000த்திற்கும் கம்மியான ஆண் எறும்புகள் தான் இருக்குமா. கொமோடோ டிராகன் பள்ளி இனத்திலேயே ரொம்பவே பெருசா வளரக்கூடிய உயிரினமான இந்த கொமோடோ டிராகன்கள் 10 ஃபீட் நீளத்துக்கு ரொம்பவே பெருசா வளரும். 136 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியது. பெண் கொமோடோ டிராகன்கள் அதிகபட்சமா 30 முட்டைகள் வரைக்கும் போடும். முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியில வர 8 மாசங்கள் ஆகும். பெண் கொமோடோ டிராகன்கள் மண்ணை தோண்டி முட்டையிட்டுட்டு அந்த முட்டைகளை மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த முட்டைகளை எல்லாம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கண்டுக்கவே கண்டுக்காதான். 8 மாசம் கழிச்சு முட்டையிலிருந்து வெளியில வர குஞ்சுகள்ல எதெல்லாம் மரத்துக்கு மேல ஏறுதோ அதுக்கு மட்டும் தான் உயிர் பிழைக்குமா. மரத்துக்கு மேல ஏறும்போது கீழே விழுற குஞ்சுகள் எல்லாமே மத்த கொமோடோ டிராகன்கள் வந்து சாப்பிட்டு தீர்த்துருங்களாம். சில நேரங்கள்ல குட்டியோட அப்பா அம்மாவே தன்னுடைய சொந்த குட்டியை அடையாளம் தெரியாம சாப்பிட்டுருங்களாம். அடுத்ததா பரியிங் பீட்டில்ஸ். இந்த பரியிங் பூச்சிகள் இறந்து போன உயிரினங்களை மண்ணுக்குள்ள எடுத்துக்கிட்டு போய் அதுங்களோட உடல்ல அதிகபட்சமா 30 முட்டைகள் வரைக்கும் போடுமா. முட்டையிலிருந்து வெளியில வர்ற லார்வாக்களுக்கு தாய் பூச்சி தான் உணவு கொடுக்கும். எந்த பூச்சிகள் அதிகமா தாய்கிட்ட உணவு கேட்குதோ அந்த பூச்சியை தாய் பூச்சியே சாப்பிட்டுருமா. ஏன்னா ஒரு குட்டி பூச்சிக்கு அதிகமான உணவு கொடுத்துட்டா மற்ற குட்டி பூச்சிகளுக்கு உணவு இல்லாம போயிடுங்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா, எந்த குட்டி பூச்சிகள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக உணவு கேட்குதோ அந்த குட்டி பூச்சிகளுடைய கதையை தாய் பூச்சியே முடிச்சு விட்டுருங்களாம். அடுத்ததா ஷார்க். உலகத்திலேயே 500 வகையான ஷார்க் மீன்கள் இருக்குது. இதுல சில ஷார்க் மீன்கள் பார்த்தீங்கன்னா முட்டையிடக்கூடியது. சில ஷார்க் மீன்கள் வந்து வேறு வேறு வகையை சேர்ந்தது. சில ஷார்க் மீன்கள் குட்டி போடும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு வகையை சேர்ந்ததா இருக்கும். இதுல இந்த லிமோன் ஷார்க் மீன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணா கருதப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட முட்டைகளை வயித்துக்குள்ளேயே வச்சு குஞ்சு பொரிச்சு குட்டிகளை 3 மாசம் வரைக்கும் வயித்துக்குள்ளேயே வச்சு வளர்க்குமா. இதுங்க அதிகபட்சமா 40 முட்டைகள் வரைக்கும் போடுமா. ஆனா இதுல மொத்தமா 2 குட்டிகள் தான் தாய் ஷார்க் மீனோட வயித்துல இருந்து வெளியில வருமா. ஏன் அப்படின்னா, குட்டிகள் தாயோட வயித்துல இருக்கும் போதே ஒரு குட்டி இன்னொரு குட்டியை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில 1 அல்லது 2 குட்டிகள் மட்டும் தான் தாயோட வயித்துல இருந்து உயிரோட வெளியில வருங்களாம். எவ்வளவு கொடூரமான பெற்றோர் பாருங்களேன்.